நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம்னு சொன்னால் ஒன்றில் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர பார்ப்போம். இல்லைன்னு சொன்னால் வேறொரு பாதையை நாங்கள் தெரிவு செய்து பயணிப்போம். அப்படி இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரு புதிய புதிய பிரச்சனைகளை உருவாகி கொண்டு அந்த பிரச்சனைகளுடைய வாழ்கிறது வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர டாக்டர் அர்ச்சனாவை பற்றி தான் நாங்கள் இந்த காலில் பார்க்க போகிறோம். டாக்டர் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் போய் அந்த வைத்தியசாலையில் பிரச்சனைப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் இருந்தார். பிறகு வந்து அவரை விடுதலை செய்திருந்தாங்க. விடுதலை செய்து ஒரு 2-3 நாள் வந்து அமைதியாக இருந்தார். அழுகெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இறகுகள் எல்லாம் வந்து ஒரு வயசில் வந்து கொட்டுப்பட்ட அப்புறம் ஒரு மலையில் போய் இருந்து கொண்டு தன்னை தயாராகி கொண்டு மீண்டும் வந்து புத்துயிர் பெற்று பறந்து வருமாம். அதே போல தான் வந்து அர்ச்சனா வந்து தயாரானாங்க. இல்லைன்னு சொன்னால் யாரும் அச்சுறுத்தினாங்களா என்னென்னு தெரியல. ஒரு 2-3 நாள் அமைதியாக இருந்தது. அர்ச்சனா வந்து மாறிட்டார். அவர் வந்து ஒருவேளை வந்து பயமுறுத்தப்பட்டுக்கலாம் அப்படியெல்லாம் நினைச்சேன். பழையபடி பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் அவர் தன்னுடைய வீடியோ காணொலிகள் மூலம் வந்து மக்களோட தொடர்பட்ட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து பேசணும், நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இப்போவும் இருக்கிறாங்க. அப்படி அவர் என்னென்ன பேசினார்னு சொல்லி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்கு பிறகு இன்னொரு காணொலி போடுவேன்னு நினைக்கிறேன். அதோட வந்து இந்த டாக்டர் அர்ச்சனா கேஸை வந்து நாங்கள் வந்து இனி பேசுவதா இல்லைன்னு நினச்சிருக்கிறேன். இன்றைய நாள் வந்து அர்ச்சனா வந்து பேசின விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து தமிழ் அரசியல்வாதிகளை பற்றி பேசியிருந்தேன். தமிழ் அரசியல்வாதிகள் வந்து ஒரு சரியான முடிவு இல்லையான்னு சொல்லி அதில் வந்து நானும் வந்து ஒத்துக்கொள்வேன். சில அரசியல்வாதிகள் வந்து சில முடிவுகள் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான காலம். வளமையாக வந்து 2-3 தான் பிரபல்யமான ஆட்கள் வந்து போட்டிடுவாங்க. இந்த முறை வந்து ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுறார் இந்த இப்போ இருக்கிற ஜனாதிபதி. அதே போல் சயித் பிரேமதாஸ், அதே மாதிரி அனுர, அதே போல் பார்த்து சொன்னால் நமால் ராஜபக்சவம் வந்து போட்டியிடுற இவரை விட வந்து நிறைய பேர் வந்து போட்டிடுறாங்க. இப்படி ஒரு நிலைமை வந்து ஒரு காலமும் வந்ததில்லை. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வேட்பாளர்களையும் ஒருவரை வந்து பொது வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்லி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கதைகள் போய்கொண்டிருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் ஒரு நிலைமை இருக்கும். ஒரு 50-50 நிலைமை தான் வந்து தேர்தலில் போட் 2 கட்சிக்கு வந்துன்னு சொன்னால் ஜனாதிபதியை தெரிவு செய்கிற போட் வந்து தமிழக பக்கம் இருந்து யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து தெரிவு செய்கிறது தான் ஒரு வளமையான ஒரு எழுதப்படாத நியதியாக உலகாலம் இருந்துட்டு வந்தது. பெரும்பாலும் வந்து இந்த ஒரு வித்தியாசம் இருக்கும். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை பெரும்பாலும் வந்து இப்படியான ஒரு நிலைமை தான் இருந்துட்டு வந்தது. உலகாலம் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு வாக்கு வாங்கி வந்து வித்தியாசப்படாது. தமிழர்கள்லாம் வந்து இந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கிய பங்கு இருப்பாங்க. 2009 நடைபெற்ற தேர்தலில் பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் வந்து ஓட் போடையில் நினைக்கிறேன், ஓட் குறைஞ்ச அளவில் போட்டிருந்தாங்க. அதால் வந்து மஹிந்த ராஜபக்ச வந்து ஜனாதிபதியாக வந்திருந்தார், ரணில் தோற்கடிக்கப்பட்டிருந்தார். இப்படி ஒரு நிலைமை தான் இப்பவும் வந்திருக்குது. இந்த நிலையில் வந்து சுயேட்சை வேட்பாளரை வந்து ரணில் இறங்குகிற துணிந்த அரசியல்வாதி. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் போக்கு நன்கு அறிந்தவர்கள். அந்த முடிவு வந்து என்னை பொறுத்தவரை மிகவும் ஒரு சரியான முடிவு. ஓட் வந்து நிறைய உடையும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பொது வேட்பாளர் வந்து இதுவும் வந்து பிரச்சனையை உருவாக்கும். ஆனால் இவங்க நிறுத்தப்புற பொது வேட்பாளர் வந்து ஒரு சுமார் கண்துடர்பு 1000 முறை நிறுத்தணுமென்றக்காக தான் நிறுத்துகிறாங்களுடைய அவரை வெற்றி பெற பண்ணணும். அப்படி வெற்றி பெறுறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. என்னென்னு சொன்னால் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தமிழ் பொது வேட்பாளர் வந்து அதிக வாக்குகளை பெறுறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. ஏற்கனவே நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். சிங்கள போட்டாம் வந்து பெரும்பாலும் வந்து இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதாக இருக்கும். இப்படி வந்து தமிழ் வேட்பாளர் ஒருவேளை நிறுத்தி இவங்களை ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கிய தமிழ் வேட்பாளர் பெற்றார்ன்னு சொன்னால் இது வந்து சிங்கள வேட்பாளர்களை வந்து பெரிதும் பாதிக்கும். அதாவது அந்த முதல் 2 பேருக்கும் வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள ஓட் மட்டுமே தான் அங்கே போட்டியாக இருக்கும். தமிழ் வேட்பாளர்களுடைய ஓட் வந்து ஃபுல்லாகி இங்கே வந்துடும். அப்போ வந்து சிங்கள ஏரியாவில் வந்து யார் வந்து இப்போ வந்து நல்லா இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஜனாதிபதிக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியார நிலைமையில தான் வந்து இந்த போட்டி போயிட்டு இருக்குது. அர்ச்சனா வந்து சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து பொது வேட்பாளர் நிறுத்துறது வந்து முட்டாள்தனமான ஒரு விடயம்னு சொல்லி இது ஒரு தேவையில்லா பிரச்சனை உருவாக்கும்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொது வேட்பாளராக வந்து ஒருவேளை அர்ச்சனா கூட தான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. நானும் ஒரு பொது வேட்பாளராக இருக்கிறப்படி நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக நான் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். 2 நாட்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தார். கட்டுப்பணங்கள் இப்போ வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க. நினைக்கிறேன் 14ஆம் தேதி மட்டும் செலுத்த முடியும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனாவும் வந்து இதில் கிளம்புறாங்களாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு பேச்சில் ஈடுபடலாம். அதாவது நான் இறங்காமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு இதை செய்யலாம் அப்படி சொல்லி ஒவ்வொரு வேட்பாளரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறதுக்காக டாக்டர் அர்ச்சனா அப்படி சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து களத்தில் இறங்கலாம். அப்படி களத்தில் இறங்கினா பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் ஒரு வாக்கு வங்கி உருவாகிருக்கு. இப்போ அதே போல் யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலைக்கும் மட்டக்களப்புக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே போய் வந்து ஒருவேளை வந்து கொஞ்சம் போட் வந்து சொன்னால் இது வந்து கட்டாயம் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை வந்து பாதிக்கும். கருத்தின்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவால் ஜனாதிபதியாக வர முடியாட்டியும் கூட
அங்கே மேலே இருக்கிற 2 பேருக்கு வந்து இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அவர்களிடம் வந்து சமரசமாக போகிறதுக்கு இல்லை அவர்களிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது சந்தர்ப்பத்துக்காண்டி இந்த வார்த்தைகளை வந்து இவர் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு வந்து அரசியல் சாணக்கியம். அதே போல் ஒரு வார்த்தைகளை தான் வந்து பயன்படுத்துறதுக்காண்டி சில பேச்சுவார்த்தைகளுக்காண்டி தான் வந்து பார்த்தோம்னா இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கதையும் இப்போ வந்து களத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க நிப்பாட்டுவாங்களா இல்லை நிற்பாங்களா இல்லைன்னு சொன்னால் வேட்புமனம் தாக்கல் செய்வாங்களா அது தெரியலை, பார்க்கலாம். இந்த அரசியல் களத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து தனக்குரிய ஒரு பங்கு ஆற்றணும் நினைக்கிறேன். அதில் தவறு இல்லை, அது அவருடைய அரசியல் சாணக்கியம். என்ன நடக்கும்னு தெரியலை. இப்போ வந்து பார்த்தோம்னா டாக்டர் அர்ச்சுனாவுக்கான ஆதரவு வந்து கூடிக்கிட்டு தான் இருக்குது. சில பேர் வந்து கூடாமல் சொன்னாலும் அவங்க பெரும்பாலானவங்க வந்து அவர் செய்த அந்த 2 வேலைகளையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100% வந்து வெற்றி என்றே சொல்லலாம். அவருடைய வேலைக்கு பிரச்சனை. இப்போ வந்து டாக்டர் அர்ச்சுனா என்னத்துக்காண்டி போராடுறாருன்னு கூட யாருக்கும் தெரியலைன்னு சொன்னால் அந்த வேலையை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கா இல்லைன்னு சொன்னால் தான் சாவித்திரி திரும்ப எம்எஸ் ஆகிறதுக்கா இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது காரணமாக எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு நோக்கம் இதுதான் என்னோட பிளான்னு சொல்லி எதுவுமே வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லாமல் எங்கெங்கே ஒரு புது புது பிரச்சனை வருதோ அங்கங்கே வந்து டாக்டர் அர்ச்சுனா போயிட்டு இருக்கார். அடுத்தது மட்டக்களப்பு திருகோணமலையை வந்து அவர் திட்டமிட்டிருக்கார். கூட சொல்லப்போனால் வடக்கு கிழக்கை வந்து அவர் தண்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க நினைக்கிறார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 அரசியல்வாதிகளோட நேரடியாக மோதியிருந்தார். இப்போ அர்ச்சுனா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி செய்த நிறைய பேரை வந்து அவர் விலத்தி தனித்தனியே போயிட்டு இருக்கார். நிறைய பேர் வந்து உதவி செய்தாங்க. நான் பேர்களை சொல்ல விரும்பல. வழக்கறிஞர்களாக வந்து உதவி செய்தார்கள், அதே மாதிரி அரசியல்வாதியாக வந்து சில பேர் உதவி செய்தார்கள். அப்படி என்ன உதவி செய்த எல்லாரையுமே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களை கண்டுக்காம போகிறாரா இல்லை அவர்களை சட்டத்தை கேட்காம போகிறான்னு தெரியல. நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து பதிவு செய்தார்கள். அந்த வீடியோவில் வந்து நான் இதை பற்றி தெளிவாக சொல்லுவேன். இன்றைய நாளில் தான் சொல்லியிருந்தேன் டாக்டர் அர்ச்சுனா இதை தான் சொல்லியிருந்தார், தான் வந்து ஜனாதிபதியில் ஒரு வேலை போட்டிடுவேன்னு சொல்லி. அதே நேரம் கிழக்கு பக்கம் நோக்கி நான் நகர போகிற சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக போகும். இன்னும் போக வந்து இந்த பிரச்சனைகள் சூடு பிடிக்கும். ஒருவேளை வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து யார் ஆதரித்தாரோ அவர்களுக்கு வந்து ஒருவேளை ஓட் கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் வேறு வழக்குகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது டாக்டர் அர்ச்சுனா வந்து இப்போ வந்து திரும்பவும் வந்து பொது வழிக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறார். இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்கள்னு சொல்லுங்கள். டாக்டர் அர்ச்சுனா உண்மையிலேயே வந்து நல்லவரா கெட்டவரானது கூட எனக்கு தெரியலை. உங்களோட கண்ணில் உங்களுக்கு வந்து அவர் எப்படி தோன்றுறதையும் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. 3 முறை வீடியோவில் சந்திக்கலாம்.